உங்க மூஞ்சிகளுக்கு தீம் மியூசிக் வேற, அந்த சோர்ஸ் எஃபெக்ட் வேறயா? ஹலோ. ஏய் 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 சின்னவளா, எதுக்கும்மா அழுதா? சொல்லுமா, எதுக்கு எதுக்கு என்னத்துக்கு அழுதா? அப்படியா? ஐயே, கேஸ் தீந்து போச்சு, நீ அழுதுட்டு கிடக்கா நீ? என்ன பிள்ளை நீ, கிராமத்தில் இருந்துக்கிட்டே நீ இப்படி கிடந்து அழுதுட்டு கிடக்கிதியே. பண்டம் நம்ம கேஸ் வச்சா பரிமாறிட்டு இருந்தோம். இப்போ கேஸ் வந்த உடனே ஒரு கேஸ் சிலிண்டரை எடுத்து வச்சுக்கிட்டு நீ வெளியே அடுக்கலையே போடுறது இல்லையே, வீட்டுக்குள்ளேயே கேஸை வச்சு 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 பழகிட்டா. இப்போ கேஸ் தீர்ந்துட்டுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு கிடக்கா. என்ன பிள்ளை நீ, உனக்கு தெரியாதா? நான் அப்படியா உன்னை பெற்று வளர்த்தேன், உன்னை சமாளிக்க தெரியாதா? ஓடிப்பா, தென்னந்தோப்புக்கு ஓடிப்பா. நீ கேஸ் வச்ச நேரம் எல்லாம் அந்த விறகு வந்து கரையாக பிடிச்சிட்டு இருந்து ஓடிப்போ. தென்னந்தோப்பில் அவ்வளவு விறகும் கரையான் பிடிச்சிட்டு கிடக்கு. அதை உடனே எடுத்துட்டு வா, உன் வீட்டுக்காரரையும் கூட்டிகிட்டு போமா. 2 வருமா போய் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வாருங்க. இங்கே வந்து வெளியே கிச்சன் இருக்கு இல்லையா, அதில் சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணி அடுக்கி வச்சிரு. மழை வேற வர முடியே, சீக்கிரம் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோ. வச்சுக்கிட்டு உனக்கு என்னடா கிராமத்தில் இருக்க, உனக்கு என்னடி கஷ்டம், இப்படி கிடந்து அழுதுட்டு கிடக்கா? அது நான் வேற சொல்லி தரணுமா? ஓடி போய் எடுத்துட்டு வந்து வெளி அடுக்கலையில் எல்லாத்தையும் அழகாக கட் பண்ணி அடுக்கி வச்சுட்டு செருக கொஞ்சம் கொஞ்சமாட்டு பற்ற வைடி. என்ன குழம்புனாலும் வச்சு சாப்பிடுடி. விறகா இல்லை நம்ம தோப்பில், இப்படி கிடந்து அழுதுட்டு கிடக்கா நீ? என்ன பிள்ளை நீ? நிறுத்து. என்ன பிள்ளை, ஓடி போய் கொண்டு போய் எடு. இது என்னடா, நீ இந்த கிராமத்தில் இருக்க, நீயே இப்படி கிடந்து அழுதுட்டு கிடக்க? என்ன மண்சட்டி 2 வாங்கிட்டு வாடி சந்தையில் போய். எல்லாம் நீ மண்சட்டியே தூர கொட்டிட்டியா, போட்டுட்டியா, எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டா கேஸில் இறங்கின உடனே. மண்சட்டி சந்தையிலேருந்து வாங்கிட்டு வாடி, நம்ம சந்தையிலேருந்து மலிவாக இருக்க முடி. ஆமாம், வாங்கிட்டு வந்து மண்சட்டியை புதுசாக கொண்டு வச்சேன்னா நிறைய தீ இழுக்கண்டா. அதனால அதை என்ன செய்யா, நீ அந்த கஞ்சி தண்ணி வடிப்பா இல்லையாடி, அதை விட்டு 2 நாள் அப்படியே வச்சிரு. அது ஊறி இருக்குமா. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுறான்னா, அதை இந்த நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதில் சமையல் பண்ணு. சீக்கிரம் சூடாகும்டி.